இன்னைக்கு சூப்பராக ஓவன் யூஸ் பண்ணி வேர்க்கடலை எப்படி வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். நார்மலாக அந்த பிளாக் டீயோடலாம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊர்லேருந்து வரப்போ கண்டிப்பாக 1 கிலோ போல் வேர்க்கடலை வந்து எப்போவுமே கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் காலியானதுனால சரி கொஞ்சம் இந்த ராவா உள்ளதை வாங்கி நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். எப்போவும் கடாயில் போட்டு வறுத்துட்ருப்பேன். இன்றைக்கி ஓவனில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கடலையை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் தேவையில்லாத கொண்டு 2 பொக்கு கடலைலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தூர எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து ஓவனை வந்து நல்லா 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180°C வச்சு டாப் அண்ட் பாட்டம் ராடையும் ஆன் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கடலை வந்து ரோஸ்ட் ஆயிரும். இது வந்து நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து சால்ட் வாட்டரில் லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கடலையை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து இந்த நெய் கடலை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பவுலில் செப்பரேட்டாக நானே எடுத்து வச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாக் டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.